ஹாஷிம் உமர் ஃபவுண்டேஷன் பல்வேறு சமூக சமய பணிகளை முன்னெடுத்து வரும் நிலையில் கல்வியை தொடரும் மாணவர்களுக்கு கரம் கொடுக்கும் வகையில் கல்விக்கும் கரம் கொடுப்போம் என்ற திட்டத்தின் கீழ் பெறுமதி வாய்ந்த மடிக்கணினிகளை வழங்கும் வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. அதற்கிணங்க 6 கட்டங்களாக மடிக்கணினிகள் விநியோகிக்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு 7ஆம் கட்ட விநியோகம் நேற்று முன்தினம் கொழும்பு கொள்ளுப்பேட்டையில் உள்ள ஹாஷிம் உமர் ஃபவுண்டேஷன் தலைமையகத்தில் இடம்பெற்றது. ஹாஷிம் உமர் ஃபவுண்டேஷனின் ஸ்தாபகரும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முன்னாள் ஆலோசகருமான இலக்கிய புரவலர் ஹாஷிம் உமர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மடிக்கணினி பெற்றுக் கொள்வதற்காக விண்ணப்பித்திருந்தவர்களுள் நடுவர் குழுவினரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 பேருக்கு புரவலர் ஹாஷிம் உமர் மடிக்கணினிகளை வழங்கி வைத்தார். பொத்திவிலைச் சேர்ந்த கே ரில்ஹான், கல்முனையைச் சேர்ந்த ஃபாத்திமா சிட்னா, புத்தளம் யூசி ஃபாத்திமா நஃப்லா, கஹட்டோவிட்ட ஃபாத்திமா ஜுமானா ஆகியோர் மடிக்கணினிகளை பெற்றுக் கொண்டனர். இந்நிகழ்வில் தினகரன் பிரதம ஆசிரியர் செந்தில் வேலவர், சிரேஷ்ட ஊடகவியலாளர்களான வையம் அமீர், ராதா மேத்தா, சமூக ஜோதி, எம் ஏ ரஃபீக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.